எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? அல்லது வாழ்க்கையில சங்கடமாய் பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையில பல போராட்டங்கள் நமக்கு வரத்தான் செய்கிறது. ஆனால் போராட்டத்தின் முடிவில் வெற்றி நமக்குண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. என்றால் நம் இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்றார், பாதாளத்தை வென்றார், பிசாசை தோற்கடித்தார். ஆகவேதான் தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு என்றதை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் தோல்வியின் பக்கமல்ல, வெற்றியின் ஜெய கிறிஸ்தராகிய யூத ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் நாம் இருப்பதினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம் ஆண்டவரை பாடுவோம். ஹல்லேலூயா. ஆம், எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில நாம் பல சூழ்நிலையில உடைக்கப்படுகிறோம். உடைக்கப்படுகிறது என்பது நாம் உருக்குலைந்து போவதற்காக அல்ல. தேவன் நம்மை உடைப்பது நம்மை உருவாக்குவதற்காகவே. ஒரு குயவன் தன் பாத்திரத்தை உருவாக்க பல சந்தர்ப்பத்தில் அந்த பாத்திரத்தில் இருக்கிறவைகளை அங்கே அந்த பாத்திரத்தை வணையும் போது அதை கனமான பாத்திரமாக வணைய, பெருமதியான பாத்திரமாய் வணைய, அழகான பாத்திரமாய் வணைய, அதை எத்தனையோ தடவை அவன் அதை கசக்கி பிசைந்து உருவாக்குகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில வேளையில் நாம் உடைக்கப்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளும் அதை நம்ம உருக்குலைத்து விடாது. தேவன் நம்மளை உடைக்கிறார் என்றால் நம்மை ஒரு புதிய பாத்திரமாய், ஒரு மகிமையின் பாத்திரமாய், கனமான பாத்திரமாய் நம்மளை வணைகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, பாடுகள் எல்லாருக்கும் இல்லை, மகிமையும் எல்லாருக்கும் இல்லை. யாருக்கு பாடு அதிகம் என்று நினைக்கிறீர்களோ உங்களுக்கு அதிக மகிமையும் உண்டு என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் தேவனிடத்தில் நாம் வரும்போது சில வேளைகளில் உடைக்கப்பட்டவர்களாய் வருகிறோம், நொறுக்கப்பட்டவர்களாக வருகிறோம். சில வேளைகளில் நம்ம ஒன்றுமில்லை என்ற உணர்வோடு கூட வருகிறோம். ஆனால் தேவன் அதை விரும்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சங்கீத புஸ்தகம் 51 அங்கே 16 17 வசனம் சொல்லுகிறது, பலியை நீ விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதானே. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லுகிறார். தேவன் விரும்புகிற பலி, பழைய ஏற்பாட்டில கொண்டு போய் தகன பலிகள், சர்வாங்க தகன பலி, போஜன பலிகள் எல்லாம் செலுத்தினாங்க. ஆனால் தேவன் அந்த பலியில விருப்பம் கொள்ள இல்லையா? ஆனால் புதிய ஏற்பாட்டில நானும் நீங்களும் ஒரு தேவனுக்கு செலுத்துகிற பலி நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை. எப்பொழுது நாம் உடைக்கப்படுகிறோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் வருகிறதோ, எப்பொழுது நமக்கு பல விதமான பிரச்சனைகள் சூழுகிறதோ, இல்லாவிட்டால் ஒன்றுக்கு பின்னான ஒன்றான சோதனைகள், ஒன்றுக்கு பின்னான போராட்டங்கள், பல நெருக்கங்கள், பல எப்பக்கத்திலும் நாம் துயரப்படுகிற நேரம் நம்மையும் அறியாமல் உடைக்கப்படுகிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்முடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடுகிறோம். அதுதான் அன்னாளுக்கு நடந்த சம்பவம். அன்னாளுடைய வாழ்க்கையில அவளுடைய சக்களத்தை அவளை இம்சையாய் பேசினாள், அவளை கேவலப்படுத்தி பேசினாள், அவளை வெறுப்போடு பார்த்து பேசினாள், பரியாசம் பண்ணி பேசினாள். ஆனால் அந்த நேரமெல்லாம் அவளுடைய இருதயம் காயப்படுத்தப்பட்டது, அவளுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. ஐயோ, அவளால் சாப்பிடவே முடியல, அவளால் தூங்கவே முடியல, அவளுடைய புருஷனால் அவளை ஆற்ற தேற்றவே முடியல. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவள் விம்மி விம்மி அழுகிறாள். ஏன்? உடைக்கப்பட்ட இருதயம், நொறுக்கப்பட்ட ஆவியோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறான். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார், அவளுடைய நிந்தையை புரட்டினார். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம உடைக்கப்படுகிற நேரம் நாம் அழுகிறோம். சில வேளை ஆண்டவருடைய சமூகத்துல வந்து புலம்புகிறோம். தேவன் அந்த பலியை விரும்புகிறார், அந்த ஜெபத்தை விரும்புகிறார். சில வேளைகளில் நாம நம்முடைய உள்ளம் உருகாமல் நம்ம வாழ்க்கையில
எரிய முடியாது. அதை போலதான் உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது, நொறுக்கப்படுகிறது. தேவன் அதை விரும்புகிறார். சில வேளை நமக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கை உடைக்கப்பட்ட நிலையில, உங்கள் உள்ளங்கள் உடைக்கப்பட்ட நிலையில, பல விதத்திலே நெருக்கத்தின் நிலையில, எல்லா பக்கத்தாலையும் நீங்கள் போராடிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவ சமூகத்துக்கு வாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்நாளை போல உங்கள் இருதயத்தை ஊற்றுங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கதறுங்கள். ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லுங்கள். தேவன் அந்த இருதயத்தை ஏற்றுக்கொண்டு நொறுக்கப்பட்ட, நறுக்கப்பட்ட, உடைக்கப்பட்ட இருதயத்தை தேவன் விரும்பி உங்களை ஆசீர்வதிப்பார். சோமனுவமா நேசிக்கிறங்கள் தகப்பன், யார் யார் உடைக்கப்பட்டவர்களா, நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்ட ஆவியோடு இந்த இடத்துல வந்து நிற்கிறார்களோ, தேவனே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீரங்கள் பலிகளை விரும்புகிற தேவன், நொறுங்குண்ட இருதயத்தை, நறுங்குண்ட ஆவியை தேவன் விரும்புகிற தேவன். இப்பொழுதே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் உடைக்கப்பட்டால் கலங்க வேண்டாம், உங்களை தேவன் உருவாக்குகிறார். ஆமென். God bless you.